இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வெங்காயத்தை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். புதினா போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கலாம். பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கட் பண்ணி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். தயிர் வந்து கறியை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு அரை மணி நேரம் ஊறிக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 படி அரிசி எடுத்துக்கணும். அதுக்காக இப்போ ஒரு படி தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கறி வேகிறதுக்காக வீட்டில் அரைச்சா கறி மசாலா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சிக்கன் நல்லா வந்துருக்கு. எலும்பு தனியாக சதை தனியாக இருக்குது. இது கூட நம்ம இப்போ 3 படி தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே அரிசியை போட்டுக்கலாம். தண்ணியோட அளவு மட்டும் மாறி போகுது. கரெக்டாக ஊற்றுங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. அரிசியை போட்டுக்கலாம். ஒரு கிண்டி மூடி வச்சிடலாம். வேகட்டும். எடுத்துட்டு நம்ம தம் போட்டுக்கலாம்.